அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் இழந்து பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு சில பேருக்கு ராசியில் ராசிநாதன் இருக்கிறது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ சனி பகவான் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது அப்படின்னு பேர். அப்போ இந்த பலம் இழந்தவர் திருப்பி பழையபடி ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு வந்துட்டார். ராசிநாதன் வெற்றிக்கு வந்துட்டார். அப்போ வெற்றிக்கு வந்தாச்சுனாக்க இனி எல்லா தொடக்கமுமே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, எப்பொழுதுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த 7.5 சனி நடக்கும்பொழுது திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடியது. எப்பொழுதுமே சனி தொடர்பு வரும்பொழுது தான் திருமணத்தாவது நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ நடக்கும் பொழுது தான் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் மற்றும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குருவுடைய வேலையை செய்யணும். ஏன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வீடு உண்டு, ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அவருக்கு எந்த இடத்துல வீடு கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியினுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது இந்த கோதண்ட ராகுவோடது. அப்போ 7.5 சனி ஜென்மச்சனி, அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் 2 இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு வெறுப்போட உச்சியில் வந்துட்டாங்க. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நெசாமி எதை தொட்டாலும் திருமணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொல்லலாமா? அதிகம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 4ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகன மாத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வண்டி வாகனம் இல்லாமல் கால்நடையாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த கால்நடையாக நடந்து போட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சைக்கிள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள்லேயே போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு கார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கார் வாங்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரில் பயணம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் போன்ற லேவிஷான கார்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர் அப்படின்னாக்க டிவி ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, அதே போல் சினிமாவிலையும் பொறுத்தளவுக்கு டிவிலையும் சரி பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், எலக்ட்ரீஷியன் மற்றும் உதவியாளர்கள்
அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ர காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துச்சு. அப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிறதும் பார்த்தா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுகளில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே நம்ம லோக்கலில் வேலை பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் சம்பளம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாங்கினோம்னாக்க பார்க்குறதோட 4 மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 4 மடங்கு வாய்ப்புகள் கிடைக்கும்பொழுது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாதனால கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மாத்ருஸ்தானம். தாயாருடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன உபாதை இருக்கும்பொழுதே உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய தேர்வு எழுதக்கூடியவர்கள், அதாகப்பட்டது IIT JEE நீட்டு போன்ற உயர்கல்விக்கு தேர்வு எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு வேண்டிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கே கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதற்குண்டான PR, கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப், விசா போன்றவை அத்தனையும் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது சூரிய பகவானுடைய வீடு. தந்தைக்கும் இவங்களுக்கும் தந்தை காரகன் அப்படின்றது சூரியன். தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பது நல்லது. யாரோடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது, பர்டிகுலராக தாய் தகப்பன் கூட வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நமக்கு காரியம் முக்கியமே தவிர வீரியம் முக்கியம் கிடையாது. தாய் தகப்பனோட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தான் நஷ்டமாக போதே தவிர அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாக போதில்லை. அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆர்கியூமெண்ட் டிபேட்டை தவிர்க்கிறதும் நல்லது. அதே போல் மேலே வேலை பார்க்குறவங்களும் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க. அதனால் போட்டு வாங்குறதுனால அவங்க உங்களை கருவேப்பிலையாகவும் ஏணியாகவும் பயன்படுத்திப்பாங்க. அதனால் யார் கையிலையும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பு பண்ணுவது. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ல் இருக்கிற கோதண்டராகு உங்களை உண்மையும் வாயில் இல்லாமல் பொய்யும் வாயில் இல்லாமல் உங்களை யதார்த்தமாக பேச வைப்பார். அப்போ உங்கள் வாயில் உண்மையும் தங்காதனால பொய்யும் வாயில் தங்காதனால பிரச்சனைகளை நம்மளே தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்க யார் கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஆர்கியூமெண்ட் டிபேட் தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும். ஏன்னா 7.5 சனி ஜென்மச்சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், அவர் பலம் பெற்றுட்டார். அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகின்ற கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தியே கிடைக்காம இருந்துட்டு இருந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலம் பெற்றதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய இன்னொரு வீடான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலத்தில் போயிட்டு புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆவதுல ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இங்கே செய்கிற தொழிலை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நீங்கள் சார்ந்த மதத்தை அல்லாத மொழி பேசக்கூடியவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க. அந்த புதிய தொழில் தொடங்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொடர் முன்னேற்றம் தொடர் வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி ஜெயமாகும். ஏன்னா தனக்காரனான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மகரத்தை பார்க்கறதுனால தனம் நல்லபடியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள், வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் 4/11/2024 ஏற்றமாக இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லாமல் இருந்தாச்சுன்னா கிடைக்கக்கூடிய பலனின்
அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பலன் குறையுது அப்படின்னாக்க யார்கிட்ட சரணாகதி அடையணும்? ராசிநாதனான சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சென்னைக்கு பார்க்கல செய்தாப்பேட்டையில் உள்ள காரணேஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. ஒரு முறை அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏதாவது ஒரு எளிய மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நான் பயன்படுத்தி நல்லபடியாக ஆவேனே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இந்த மந்திரத்தை 26/3/2026 வரலும் சனி பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் 6 to 7, அந்த 6 to 7 108 முறை ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாமா? அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.